ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. வீரப்பங்காட்டில் நான் இருந்தேன். வீரப்பங்காட்டில் அந்தியூர் ஃபாரஸ்ட்ல நான் இருந்தேன். ஒரு நிகழ்ச்சி, பள்ளி நிகழ்ச்சி. அந்த பள்ளி நிகழ்ச்சியில் இந்த பெண்கள் சின்ன குழந்தைங்க வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து, அது உற்சாகமாகவோ சந்தோஷமாகவோ பாடுற மாதிரி தெரியல. ஏன்னா படுகர் மொழியில் அதை பாடினாங்க. நான் அந்த பள்ளி முதல்வரை கேட்டேன், என்னங்க பாடுறாங்க, அதில் இருக்க சோகம் தெரியுதேன்னு. அந்த பாட்டினுடைய விளக்கத்தை நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. முதல் தடவை வந்தான் வாழை சீப்பை கொடுத்து தப்பிச்சோம், ரெண்டாவது தடவை வந்தான் வாழை மரத்தை கொடுத்து காப்பாற்றினேன், மூணாவது தடவை வந்தான் மாட்டை கொடுத்து காப்பாற்றினேன், நாலாவது தடவை வந்தான் என்னையே கொடுத்து காப்பாற்றினேன், அடுத்த தடவை வரும்போது நான் எப்படி என் பொண்ணை காப்பாற்றுவேன் அப்படின்றது அந்த பாட்டினுடைய பொருள். யாரை பற்றிங்க பாடுறாங்க? இங்கே இருக்கிற காவல்துறை அவங்கள பற்றி பாடுறேங்க. நாங்கள் இதை வந்து நான் கீழே வந்து ஈரோட்டில் வந்து அந்த கலெக்டர்கிட்ட சொன்னேன், ஐயா வீரப்ப மாத்திரம் அங்கே இல்லைன்னா இந்த நாடே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு உருப்படியாக கற்போட வாழ மாட்டான், கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போன அன்னைக்கு ஒரு காவல்துறை அந்த இதை சேர்ந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுடைய ஒரு அதிகாரி தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க. என்னடா காரணம்னு கேட்டால், மரம் வெட்ட வேண்டியது, பங்கு போட வேண்டியது, அந்த பங்கில் தகராறு வந்தால் இவனுங்களே வெட்டி போட வேண்டியது, ஒருத்தன் இப்போ கேட்டால் வீரப்பங்கு ஒன்றான வேண்டியது. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வந்து நாங்கள் வந்து எழுதியே கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கடைசி வரலும் வீரப்பன் ஃபாரஸ்ட் பிரிகேண்ட், பிரமாதமான டைட்டில், பத்மஸ்ரீ பாரத் ஒரு நாகரிகமான சமூகத்தில் ஜனநாயக கட்டமைப்பின் மீதான நம்பிக்கை இல்லாமல் போவதற்கும், இல்ல அமைப்பு சரியா செயல்படலைங்கிறதுக்கும், குற்றங்களை இழைக்கிற அதிகாரத்தை நிறைய வச்சிருக்கிற ஒரு மிரட்டுகிற ஒரு நபரை எப்போதுமே ஆபத் பாந்தவனாக பார்க்கிற இந்த பார்வையை உங்களுடைய ஜனநாயக தளத்தில் மாற்றவே முடியாதா? நான் வந்து ராபின்ஹுட்டை ஜஸ்டிஃபை பண்ணல, வீரப்பனையும் ஜஸ்டிஃபை பண்ணல. அன்னைக்கு நான் அந்த வீரப்பனுடைய செயல்களை கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நக்கீரன் வந்து அங்கே போனாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க போனாங்க. ஒரு வடநாட்டை சேர்ந்த சுற்றுலா பஸ் ஒன்று வந்து நடுக்காட்டில் நின்று போச்சு. குழந்தை குட்டிகளோடு இருக்காங்க. அங்கே கீழே இருந்து எனக்கு என்ன தகவல் சொன்னாங்க, நீங்கள் டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறீங்க, போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த குரூப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. நான் அங்கே போகிறதுக்குள்ளார வீரப்பனுடைய ஆட்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாலையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தங்கறதுக்கு டென்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களை வந்து நான் குளோரிஃபை பண்ணல சார். இதில் குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீரப்ப எனக்கு சொந்த காரணம் இல்லை, என் ஜாதி காரணம் இல்லை, தேவையில்லை. அதை பார்த்ததுக்கு பிறகுதான். அது வரையிலும் என் கூட ஒரு பத்திரிகையாளர் வந்தார், அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அவர் ஆடி போயிட்டார், அசந்து போயிட்டார். என்னங்க இந்த ஆளையா வந்து இப்படிலாம்? வீரப்ப வந்து எங்களை சாப்பிட்றதுக்கு வர சொன்ன. அப்படி நான் சொன்னேன், அரசாங்க அதிகாரியாக இருக்கிறேன், அவங்க கூட சாப்பிட்டேனே, எனக்கு அது பிறகு நீ தான் காலமெல்லாம் சோறு போட வேண்டியிருக்கும், நான் போயிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, யாரையும் குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 20 தமிழர்கள் அங்கே எதுக்காக கூட்டு போனாங்க? அந்த செம்மரங்கள் நம்முடைய சென்னை துறைமுகத்துக்கு வந்து கண்டெய்னர் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷியலா நடக்குது, அதிகாரப்பூர்வமா செம்மரம் கடத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு விற்பனை. ஒரு மரத்தினுடைய விலை 10 கோடிக்கு போகுங்கிறான். வீரப்பன் படத்தை வைக்க கூடாதுங்கிறது ஏன் வச்சான்னா, கருணாநிதி ஜெயலலிதா படமே இருக்கா திருத்தருவா? இனப்ப கொன்றொழிச்ச ராகுல் காந்தி சோனியா காந்தி படமே இருக்கா திருத்தருவா? இவங்களை விட கொடுங்கோல நாடா உலகத்தில் இருக்கிறான்? சொல்லு பாப்போம். வீரப்பன் திருடிட்டானா அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா காசு இல்லையா, கஷ்டப்படுறாங்களா? ஐயா கருணாநிதி தேநீருக்கும் சோத்துக்கும் காசு இல்லாம கஷ்டப்படுறாரு. அவங்க கொள்ளையடிச்ச காசை என்றதுக்குள்ள நாங்கெல்லாம் இறந்துருவோம்டா. என்ன பாருங்க அயோக்கியத்தனம் பாருங்க. சேர்த்தம்பிட்டோம். வீரப்பன் படத்தை ஏன் வைக்க கூடாது உனக்கு? ஏன் நீ மறைச்சாயிடா? திட்டமிட்டு தமிழனுடைய வீரமுள்ள அடையாளங்களை அழித்த மறைச்ச. எங்க வாழ்க்கை, எங்க காலகட்டத்தில், எங்க தலைமுறையில வீரப்பனும் பிரபாகரனும் பெருமை மிக்க வீரத்தின் அடையாளமா இருக்காண்டா. தமிழின மக்கள் எழுச்சி கொண்டு புரட்சியாக எழுந்திடக்கூடாது என்று நீ திட்டமிட்டு தடுக்கிற. என்ன செஞ்ச? என்ன செஞ்சிட்டான் வீரப்பன்? கொள்ளையடிச்சிட்டானா? எந்த கொள்ளையடிச்சிட்டான்? சந்தன மரக்கட்டையெல்லாம் வெட்டி வெட்டி வித்துட்டான். வித்து எத்தனை பங்களா கட்டிருக்கேன், எத்தனை பொண்டாட்டி கட்டிருக்கேன், எத்தனை பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி வாங்கி கொடுத்துருக்கேன், என்ன பண்ணிருக்கேன்? யானைகளை எல்லாம் கொன்று தந்தத்தை கடத்தி விட்டானா? ஏண்டா இத்தனை ஆண்டுகளா கேட்கிறாடா, ஒரு துப்பு கட்டவன் பதில் சொல்லியிருக்கிறாடா? வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தத்தை வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்கடா இருந்தான்னு?
பதில் சொல்லு. வித்தவன் இந்த காட்டுக்குள்ள இருந்தான்ல, வாங்கினவன் நாட்டுக்குள்ள இருந்தானே. வித்தவனையே விரட்டி பிடிக்க பண்ணடா அயோக்கிய நாய்களா. வாங்கின ஒருத்தனையாவது கைது பண்ணீங்களாடா? ஒருத்தனை கைது பண்ணீங்களா? காரணம் என்ன? எவனவன் வீரப்பனை பிடிக்கணும்னு சொன்னானோ அவன் தான் வாங்கி வித்து கொளுத்தவன். எத்தனை கொலைடா, எத்தனை கற்பழிப்புடா. காட்டுக்குள்ள இருந்தாங்க, நாட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் விற்கிறியாடா அயோக்கிய பயல்கள், முள்ள மாதிரி பயல்களா. அவன் காட்டுக்குள்ள இருந்தானா, சாராயம் காய்ச்சினாடா, பீடி சிகரெட் குடிச்சானாடா, வெத்தலை வாக்கு போட்டானாடா, கட்டுன பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ணோட நிலவ தொட்டானாடா அயோக்கிய பயல்களா. 90க்கு மேலான போலீஸ சுட்டான்டா. ஏன் சுட்டான்? என் அக்கா தங்கச்சி இனப்பிள்ளைகள் மானத்தை தொட்டியடான்னு சுட்டான். அவர் திருடரு, அவர் தீவிரவாதி, இவங்க எல்லாம் தேசியவாதி. சம்பளத்தை தவிர ₹1 கூட வாங்காதவர்கள் நல்ல தேசியம். இவங்க எல்லாம் யாருக்குமே இருக்க இடம்ல குடிசையில தான் படுத்திருக்காங்க, கொசுக்கடிக்கல தூங்குறாங்க. உங்களை எல்லாம் ஒழிக்கிறதாண்டா மாற்று, அதை புரிஞ்சுக்கிறேன். நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி. நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. மானம் உயிர் மூச்சாய், வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் குலக்கொடி. தேனின் இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை 1000 குமுறல் 1000 அடிமை நிலை வாழ்வி இனியுமா. படைகள் 1000 பரினும் எங்கள் மண் படியுமா. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. புலிக்கொடி வணங்கி நாம் துடித்தெழுவோம். புயலாய் நெருப்பாய் வெடித்தெழு